இந்தியாவோட மிக முக்கியமான அதே சமயம் சர்ச்சைக்குரிய ஒரு மெகா ப்ராஜெக்ட் தான் கிரேட் நிக்கோபார் ஐலண்ட் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட். இதோட மதிப்பு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 81,000 92,000 கோடி வரைக்கும் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த நிக்கோபார் தீவில் ஒரு இன்டர்நேஷனல் கார்கோ போர்ட், மிலிட்ரி மற்றும் பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஏர்போர்ட், பவர் பிளான்ட், ஒரு பெரிய ஸ்மார்ட் சிட்டி பிளஸ் டூரிசம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் உருவாக்குறதுக்கு இந்தியன் கவர்மெண்ட் பிளான் பண்ணிட்டு இருக்கு. இந்த ப்ராஜெக்ட் ஆதரிக்கிறவங்க இந்த ப்ராஜெக்ட் நம்ம நாட்டோட பொருளாதார வளர்ச்சிக்கும் பாதுகாப்புக்கும் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இந்த ப்ராஜெக்டை எதிர்க்கிறவங்க அதானி மாதிரியான ஆட்களோட லாபத்துக்காக ஒட்டுமொத்த இயற்கையும் அழிச்சு அங்க வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய அந்த பழங்குடி இனத்தையே இல்லாம பண்ணக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் தான் இது அப்படின்னு எச்சரிக்கிறாங்க. இந்தியன் ஓஷன்ல சைனா பண்ணக்கூடிய அக்கிரமங்களும் ஆதிக்கத்தையும் நம்மளால சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது. ஆனா அதுக்காக ஒரு பாதுகாப்பற்ற இயற்கை வளம் நிறைஞ்ச இந்த தீவுல இவ்வளவு பெரிய மெகா சிட்டி தேவையாங்கிறது ஒரு $1 மில்லியன் கொஸ்டின். இந்த ப்ராஜெக்ட் பத்தின ஷாக்கிங்கான உண்மைகளை இந்த வீடியோல விரிவா பார்க்கலாம். இந்த திட்டத்தை ஆதரிக்கிறவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, இது வெறும் வியாபாரத்துக்கான ப்ராஜெக்ட் மட்டும் கிடையாது. இந்திய பெருங்கடல்ல இந்தியாவுக்கு இருக்கிற பலவீனங்களை சரி செய்ய ரொம்ப நாளா எதிர்பார்த்த ஒரு திட்டம் தான் இது அப்படின்னு சொல்றாங்க. மேலும் இந்த தீவோட மொத்த பரப்பளவான 900 சதுர கிலோமீட்டர்ல வெறும் 149 சதுர கிலோமீட்டர் இடத்துல மட்டும்தான் இந்த திட்டத்தை கொண்டு வர்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போதைக்கு இந்தியாவோட 75% சரக்கு கப்பல்கள் ஸ்ரீலங்கா அல்லது சிங்கப்பூர் துறைமுகங்களை நம்பிதான் இருக்கு. இதனால இந்தியாவுக்கு வருஷத்துக்கு 150 கோடி ரூபாய் வரைக்கும் எக்ஸ்ட்ரா செலவாகுதுன்னு சொல்றாங்க. சிங்கப்பூரோட மலாக்கா ஸ்ட்ரெயிட் வழியா போற 30 to 40% உலக கப்பல் போக்குவரத்துல ஒரு பகுதியை நம்ம இப்ப அமைக்க போற நிக்கோபார் துறைமுகம் மூலமா ஈர்க்க முடியும். இதனால பல்லாயிரக்கணக்கான வேலை வாய்ப்புகளும் பெரிய வருமானமும் கிடைக்கும். அதே சமயம் ஃபாரின் துறைமுகங்களை நம்பி இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றாங்க. அடுத்ததா சைனா நம்மளை சுத்தி அமைச்சிட்டு இருக்கிற ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல்ஸ் வியூகத்தை தடுக்க இது உதவும் அப்படின்னு சொல்றாங்க. அது என்னன்னா, கடந்த 20 வருஷமா சைனா இந்தியாவை சுத்தி இருக்கிற பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, மியான்மர், ஆப்பிரிக்கா மாதிரியான இடங்கள்ல துறைமுகங்களை அமைச்சு இந்தியாவோட பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலா இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்தமான்ல இருந்து வெறும் 150 to 200 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற மியான்மரோட கோகோ தீவுகள்ல சைனா மிலிட்ரி ரன்வே, ரேடார் எல்லாம் அமைச்சிருக்கிறது சேட்டலைட் மூலியமா தெரிய வந்திருக்கு. சைனாவோட நேவி கப்பல்களும் நீர்மூழ்கி கப்பல்களும் இந்திய பெருங்கடலை அடிக்கடி உளவு பார்க்க வர்றத இங்கு அமைய போற ராணுவ விமானத்தளம் மற்றும் கண்காணிப்பு மையங்கள் மூலமா தடுக்க முடியும்னு சொல்றாங்க. உலகத்திலே ரொம்ப முக்கியமான கடல் வழி பாதையா இருக்கக்கூடிய ஸ்ட்ரெயிட் ஆஃப் மலாக்கா பக்கத்துல தான் இந்த நிக்கோபார் தீவு இருக்குன்னு சொல்றாங்க. வருஷத்துக்கு 94,000 கப்பல்கள் இந்த வழியா போயிட்டு இருக்கு. உலக வர்த்தகத்துல 40% இது வழியா தான் நடந்துட்டு இருக்கு. ரொம்ப முக்கியமா சைனாவுக்கு தேவையான 80% கச்சா எண்ணெய் இந்த வழியா தான் போயிட்டு இருக்கு. இதனால இந்த ப்ராஜெக்ட் சைனாவுக்கு ஒரு பெரிய டிராபேக்கா இருக்குன்னு சொல்றாங்க. சரி, இப்போ இந்த திட்டத்தை எதிர்க்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். ஒட்டுமொத்த அந்தமான் காடுகள்ல வெறும் 1.82% காடுகள் தான் இதனால அழிய போகுதுன்னு இந்தியன் கவர்மெண்ட் சொன்னாலும் நிக்கோபார் தீவை மட்டும் வச்சு பார்த்தா 15% காடுகள் இந்த திட்டத்திற்காக அழிக்கப்படக்கூடிய ஆபத்து இருக்கு. இந்த ப்ராஜெக்டுக்காக 149 சதுர கிலோமீட்டர் காடுகள் அழிக்க போறாங்க. இந்தியன் கவர்மெண்ட் 7 முதல் 10 லட்சம் மரங்கள் தான் வெட்டப்படும் சொன்னாலும் உண்மையான நிலைமை அதை விட மோசமா இருக்கும்னு ஆராய்ச்சியாளர்கள் பயப்படுறாங்க. இந்த அடர்ந்த காடுகள் தான் அந்த பகுதியோட வெப்பநிலையை குறைச்சு மழையை கொண்டு வர இயற்கையான வேலையை செய்யுது. இந்த ப்ராஜெக்டுக்காக கிட்டத்தட்ட 70 லட்சம் முதல் 1 கோடி மரங்கள் வரை வெட்டப்படலான்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம உலகத்திலேயே மிகப்பெரிய ஆமை இனமான லெதர் பேக் கடலாமைகள் முட்டையிடுற இடமான கலாத்தியா பேயோட 90% பகுதிகள் இந்த துறைமுகத்தால் அழிய போகுது. 16,000க்கும் அதிகமான பவளப்பாறைகள் அழியும் அபாயத்தில் இருக்கு. இந்த தீவு ஒரு யுனெஸ்கோ பயோஸ்பியர் ரிசர்வ், அதாவது இந்த இடமும் அதில் இருக்கக்கூடிய உயிரினங்களையும் பாதுகாக்கணும்னு யுனெஸ்கோ அறிவிச்சிருக்கு. இந்திய அரசாங்கம் இந்த ப்ராஜெக்டுக்காக மேப்ல இருந்த பவளப்பாறைகளை மறைச்சும் பல மாசம் பண்ண வேண்டிய சுற்றுச்சூழல் மதிப்பீட்டை சில நாட்கள்லயே பண்ணியும் ஏமாத்திருக்காங்கன்னு குற்றம் சாட்டுறாங்க. அடுத்ததா இந்த நிக்கோபார் தீவுல ஷோம்பென் மற்றும் நிக்கோபார் பழங்குடி மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. 2011 கணக்கெடுப்படி இவங்களோட மொத்த ஜனத்தொகையை வெறும் 229 பேர் தான். வெளி உலகமே தெரியாம வாழ்ற இவங்க பகுதிக்குள்ள இந்திய அரசாங்கம் எதிர்பார்க்கிற மாதிரி புதுசா 3.5 லட்சம் முதல் 6 லட்சம் வெளியாட்கள் வந்தாங்க அப்படின்னா புது நோய்கள் பரவி அவங்க இனமே மொத்தமா அழிஞ்சு போகும். இந்த நிக்கோபார் தீவுல இருந்து சைனாவை லாக் பண்ணிடலாம்னு சொல்றது எக்ஸாஜரேட் பண்ணப்பட்ட கதை. ஸ்ட்ரெயிட் ஆஃப் மலாக்கா பகுதி சிங்கப்பூர் பக்கத்துல இருக்கு. நிக்கோபார் அதுல இருந்து 200-300 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு. அது மட்டும் இல்லாம சைனாவோட சரக்கு போக்குவரத்துக்கு மியான்மர் பைப்லைன், சீபேக் போன்ற பல மாற்று வழிகள் சைனா கிட்ட இருக்கு. நாட்டோட பாதுகாப்புக்கு அவசியம் சொன்னா ஏற்கனவே அங்க INS பாஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்தியன் நேவல் ஏர் ஸ்டேஷன் இருக்கு. அதை வச்சே கண்காணிக்கலாம். அப்படி இருக்கும்போது இங்க கெசினோஸ், ரெசார்ட், ஸ்மார்ட் சிட்டின்னு கொண்டு வர்றது அதானி போன்ற பிசினஸ்மேன்கள் பணம் சம்பாதிக்கலாம். இது எல்லாம் பத்தாதுன்னு இந்த நிக்கோபார் தீவு செஸ்மிக் ஜோன் 5ல இருக்கு. அதாவது இங்க நிலநடுக்கமும் சுனாமியும் வர்றதுக்கான ஆபத்து மிக மிக அதிகம். 2004 சுனாமி இந்த தீவையே தலைகீழா புரட்டி போட்டது எல்லாத்துக்குமே தெரியும். அப்படிப்பட்ட இடத்துல போய் இவ்வளவு பெரிய கான்கிரீட் சிட்டியை கட்டுறது புத்திசாலித்தனம் இல்லை. அது மட்டும் இல்லாம இந்த ப்ராஜெக்டுக்காக அப்ரூவல் வாங்கினதுலயும் பல குளறுபடிகள் நடந்திருக்கு. 2006 வன உரிமை சட்டப்படி காடுகளை அழிக்கணும்னா அங்க இருக்கிற கிராம சபையோட சம்மதத்தை வாங்கணும். ஆனா நிக்கோபார் தீவில் இருக்க பழங்குடி மக்களுக்கு சரியான விவரங்களை சொல்லாம ஏமாத்திட்டாங்கன்னு, இதனால அவங்க கொடுத்த நோ அப்ஜெக்ஷன் கடிதங்களை அந்த மக்கள் திரும்ப வாங்கிட்டாங்கன்னு சொல்றாங்க. வழக்கமா பல மாசம் எடுக்க வேண்டிய சுற்றுச்சூழல் பாதிப்பு மதிப்பீட்டை ரொம்ப அவசரமா செஞ்சு முடிச்சிருக்காங்க.
இந்த ப்ராஜெக்ட்டுக்கு முட்டுக்கட்டையா இருக்கிற பவளப்பாறைகள், ஆமைகள் வாழ்விடங்கள் பற்றிய தகவல்களை மேப்ல இருந்து மறைச்சு ஏமாத்தி அப்ரூவல் வாங்கியிருக்காங்கன்னு குற்றச்சாட்டு இருக்கு. இந்த ப்ராஜெக்ட்ல 2 பக்கமுமே சில உண்மைகள் இருக்கு. அதே சமயம் சில விஷயங்கள் எக்ஸாஜரேட் பண்ணப்பட்டிருக்கு. இந்திய பெருங்கடல்ல சைனாவோட ஆதிக்கம் இருக்கிறது உண்மைதான். அதுக்கு இந்தியா தன்னோட பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டியது அவசியம். அதுல மாற்று கருத்தே இல்லை. பொருளாதார ரீதியாகவும் இந்த துறைமுகத்தால லாபம் இருக்கு. ஆனா இதை வச்சு சைனாவை ஈஸியா லாக் பண்ணலாம்னு சொல்றதெல்லாம் கொஞ்சம் ஓவர். நிக்கோபார் தீவுல கெசினோ, ஹோட்டல் கொண்டு வர்றது தேவையில்லாத ஒண்ணு. இந்தியன் கவர்மெண்ட் சில கார்ப்பரேட் கம்பெனிஸ்க்கு சாதகமா பண்றாங்களோங்கிற சந்தேகத்தை வரவழைக்குது. ஏற்கனவே இருக்கிற ராணுவ உள்கட்டமைப்பை சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இல்லாம எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அதே மாதிரி பழங்குடி மக்கள் அனுமதி இல்லாம எந்த ப்ராஜெக்டையும் செய்யக்கூடாது. மேலும் அவங்க வாழ்விடங்களை யாரும் நுழையக்கூடாத பகுதியா அறிவிக்கணும். வளர்ச்சி மட்டுமே முக்கியம் அப்படின்னு ஒத்த கால நிக்கிறதும் தப்பு. எடுத்த உடனே ப்ராஜெக்ட் வேணான்னு எதிர்க்கிறதும் தப்பு. உணர்ச்சி வசப்படாம உண்மைகளின் அடிப்படையில முடிவெடுக்கணும். ஒரு நாட்டோட உண்மையான பலம் எல்லையை காப்பதில் மட்டும் இல்ல, தன் நாட்டில் இருக்கிற இயற்கை வளங்களையும் மக்களையும் காப்பாற்றுறதுல தான் இருக்கு. வெறும் வியாபார லாபத்துக்காக நம்மளோட காடுகளையும் மனிதர்களையும் நாமளே அழிச்சா நம்ம போராட்டத்துக்கு ஒரு அர்த்தமே இல்லாம போயிடும். அதனால இந்த மெகா சிட்டி ப்ராஜெக்டை டிராப் பண்ணிட்டு மிலிட்டரிக்கு தேவையான விஷயங்கள்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணா இயற்கையும் காப்பாற்றலாம், இந்திய பெருங்கடலையும் நம்ம கட்டுப்பாட்டில் வச்சுக்கலாம். இந்த ப்ராஜெக்ட் பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம்.